உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இப்ப நான் உயிரோட இல்லங்கிற விஷயம் சுடருக்கோ இல்ல என் அப்பாவுக்கோ தெரிய வந்தா அவங்க நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு தீபா. அது புரியுது பேய் மேடம். நிச்சயமா உங்களால அந்த வலியை தாங்கிக்கவே முடியாது. ஆனா கடைசி வரைக்கும் நீங்க அவங்க கிட்ட உண்மையை சொல்லாமலே இருந்துருவீங்களா? வேற வழியே இல்ல தீபா. இத்தனை வருஷம் கழிச்சு என் அப்பாவும் தங்கச்சியும் யாருன்னு எனக்கு தெரிய வந்திருக்கு. அவங்களோட நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் நான் எதுக்காகவும் கெடுக்க மாட்டேன் தீபா. இனிமே அவங்களுக்காக நான் எப்பவுமே இருப்பேன் தீபா. சுடர் நான் தான் அவளோட அக்கான்னு தெரியாமலே என் குழந்தைங்கள அம்மா மாதிரி பாத்துக்கிட்டா. என் அப்பாவும் அவரோட பேர பசங்க மாதிரி தான் என் குழந்தைங்களோட பழகுறாரு. எனக்கு அந்த ஒரு சந்தோஷம் போதும் தீபா. இப்ப கூட எல்லாரோடையும் சேர்ந்து ஒன்னா வாழ முடியலையேங்கிற வேதனை எனக்கு இருக்கதான் செய்யுது. ஆனா என்ன பண்றது, என்னோட விதி அவ்வளவுதான். அடுத்த ஜென்மோன்னு ஒண்ணு இருந்தா அதுலயாவது என் அப்பா, சுடர், எழில், குழந்தைங்கன்னு எல்லாரோடையும் நான் சேர்ந்து வாழணும் தீபா. கவலையே படாதீங்க பேய் மேடம். கடவுள் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டாரு. நீங்க இப்ப உயிரோட இல்லனாலும் சுடரால உங்களை பார்க்க முடியுது. என்னால நீங்க பேசுறத கேட்க முடியுது. இதுவே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஆமா தீபா, எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் இப்போ அதுதான். நான் இறந்துட்டேங்கிற உண்மை அவங்களுக்கு எப்பவுமே தெரிஞ்சிடவே கூடாது. இனிமே நான் சுடருக்காகவும் அப்பாக்காகவும் அவங்க கூடவே இருப்பேன் தீபா. அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் நான் வரவிட மாட்டேன். சுடர், நீ என் சொந்த தங்கச்சிங்கிறதுனால நான் உன் கண்ணுக்கு மட்டும் தெரியறேன்ல. எத்தனையோ தடவை உன்ன மாதிரி ஒரு தங்கச்சி எனக்கு இல்லையேன்னு நினைச்சு நான் கவலைப்பட்டிருக்கேன். ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு நீதான் என் சொந்த தங்கச்சின்னு தெரிஞ்சோ உன்னை தொட்டு கூட பார்க்க முடியாத பாவி ஆயிட்டனே சுடர். கடவுளே, சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லாம ஆசிரமத்துல வளர்ந்த எனக்கு இப்படி ஒரு பாசமான அப்பாவையும் பாசமான தங்கச்சியையும் இத்தனை வருஷம் கழிச்சு ஐயோ நான் இறந்ததுக்கு அப்புறம் என் கண்ணுல காட்டுறியே, இதெல்லாம் நியாயமா? சுடர்கிட்ட நான் தான் அவ அக்கான்னு எப்படி சொல்லுவேன்? என்னைக்காவது ஒரு நாள் நான் கிடைச்சிருவேன்னு நம்பிக்கையோட இருக்கிற இவளோட மனச நான் எப்படி உடைப்பேன்? எனக்கு ஏன் கடவுளை இப்படி ஒரு தண்டனையை கொடுத்த? வேற யாருக்கும் என்னோட நிலைமை வந்துடக்கூடாது. சுடர், சின்ன வயசுல இருந்தே உன்னை பிரிஞ்சு நான் வாழ்ந்துட்டேன். இதுக்கப்புறம் நான் உன்னை விட மாட்டேன். எப்பவும் உனக்காக உன் கூடவே இருப்பேன் சுடர். கல்யாணத்துக்கு அப்புறமா எனக்கு ஏதாவது வேலை இருந்தா ஓகே, இல்லைன்னாலும் இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மேடம். இனிமே நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஏதாவது
பார்த்து செட்டில் பண்ணி விடுங்க. உங்களால நான் வாழ்ந்ததா இருக்கட்டுமே. உன் புத்தியை காமிச்சிட்டல. சரி, எவ்வளவு வேணும்? இருக்கப்பட்டவங்க நீங்க மேடம். உங்க கல்யாணத்துக்கு எனக்கு ஒரு போனஸ் மாதிரி ஏதாவது பார்த்து பண்ணி விடுங்க. இங்க பாரு, ரொம்ப எதிர்பார்க்காத. 1 லேக் போடுறேன். மேடம் அவ்வளவுதான் என்னால மேடம் முடியும். வேணாம் மேடம், அதெல்லாம் ஆகாது மேடம். யார் இது? என்ன மேடம் 1 லட்ச ரூபா போடுறேங்கிறீங்க? பார்த்து செய்யுங்க மேடம் ஏதாவது. ஓகே, 2 lakhs அவ்வளவுதான் ஃபைனல். இது அம்மாவை கொண்ட கில்லர் தானே? இப்ப என்ன பண்ண? அச்சச்சோ, வேற யாராவது கொல்ல வந்துட்டானா? டாடி! சரிங்க மேடம், வர மேடம். தயவு செஞ்சு மறுபடியும் வந்துடாத, போ. என்னாச்சு? ஒண்ணு இல்ல. என்ன பாப்பா நீ? ஏன் இப்படி ஓடி வர? இதுக்கு தான் டாடி உன்னை திட்டுறேன். ஏன் இப்படி பண்ண? அஞ்சலி, உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? ஒண்ணும் இல்ல அபி. பார்த்து பொறுமையா வரணுமா? என்ன நடந்துச்சு எழில்? அஞ்சலி ஓடி வந்து கீழே விழுந்துட்டா. அச்சச்சோ, ஏன் அஞ்சலி? அப்பா, நான் அந்த கில்லரை பார்த்தேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.